ஔவையார் பாகம் 6 அத்தியாயம் 15. சீருடையாள் ஒரு மறவனால் தாக்கப்பட்டாள் என்று தெரிந்ததும் பஞ்சவன் மாதேவிக்கு உடம்பு பதறியது. கடும் கோபம் ஏற்பட்டது. பல் கடித்து அமர்ந்திருந்தாள். சீருடையாளை பற்றி நினைக்க நினைக்க பஞ்சவன் மாதேவியின் மனம் பழைய நினைவுகளை அசைபோட துவங்கியது. திருவாரூரில் ஒரே தெருவில் எதிரெதிர் வீடுகளில் இருந்து சீருடையாளும் பஞ்சவன் மாதேவியும் ரதி மன்மதன் நடனம் ஆட ஊரே திரண்டு சொக்கி நிற்கும். ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு பார்வையும், ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு அழைப்பும் பார்த்தவர்களை கிறங்கடிக்கும். காதலே வராது என்று சொன்னவர்கள் கூட விக்கித்து போய் உட்கார்ந்திருப்பார்கள். மடாதிபதிகளும் சந்நியாசிகளும் கை உயர்த்தி வாழ்த்தி இருக்கிறார்கள். பொற்காசுகள் பலதும் கொண்டு வந்து சீருடையாளுக்கும் பஞ்சவன் மாதேவிக்கும் கொடுப்பார்கள். ஆனால் அந்த பொற்காசுகளை அப்படியே அவர்கள் தலைக்கோழியிடம் கொடுத்து விடுவார்கள். குழு மொத்தமும் பங்கிட்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிடுவார்கள். திருவாரூரில் உள்ள தேவரடியார்களுக்கு மிக பெரிய மரியாதை இந்த நாட்டிய நாடகங்களால் கிடைத்தது. உன்னுடைய கலைத்திறமைக்கு கோயில் கட்ட வேண்டுமம்மா, கோயில் கட்ட வேண்டும். கௌபீனம் மட்டுமே தரித்த ஒரு சாது கை உயர்த்தி வாழ்த்துவார். என்னடி இது? யாருக்கு யார் கோயில் கட்டுவது? நாம் வெறும் நாட்டிய பெண்மணிகள் தானே, ஏன் இப்படி சொல்லிவிட்டு போகிறார்கள்? தெரியவில்லை. ஒருவேளை நாட்டியத்துக்கு என்று ஏதேனும் கோயில் கட்டினால் அதில் நீயும் நானும் இருப்போமோ என்னவோ என்று சீருடையாளுக்கு பஞ்சவன் மாதேவி பதில் சொல்வாள். அப்படியே கோயில் கட்டினால் எனக்கு கட்டுவார்களா? ரதியான உனக்குத்தான் கட்டுவார்கள். ஏனெனில் நீ அலறி ஆடுகிற போது நான் தரையில் படுத்து கிடந்தாலும் உன்னுடைய நடனத்தை பார்க்கின்ற ஒரு கோணத்தில் தான் படுத்திருப்பேன். அரை கண் விழித்து நீ நாட்டியம் ஆடுவதை திகைப்போடு பார்த்து கொண்டிருப்பேன். அடே அப்பா, உண்மையிலேயே உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் எப்பேற்பட்டவை தெரியுமோ? என்னை கிறங்கடிக்கின்ற அசைவுகள் அவை என்பாள் சீருடையாள். அவ்வளவு நன்றாகவா நடனம் ஆடுகிறேன்? பஞ்சவன் மாதேவி வியப்போடு கேட்டாள். இதில் என்னடி சந்தேகம்? என்னால் இனிமேல் தனியாக நடனமாட முடியாதோ என்றும் எனக்கு தோன்றுகிறது. நீ இல்லையெனில் எனக்கு நடனமே போய்விடும் என்று தோன்றுகிறது என்பாள் சீருடையாள். உன் அசைவுகள் அத்தனையும் எனக்கு நன்றாக தெரியும். அதை நான் ரசித்து கொண்டேதான் ஆடுகிறேன் என்று சொல்ல இப்பொழுது பஞ்சவன் மாதேவி அவளை தழுவிக்கொண்டாள். எவ்வளவு அற்புதமான காலங்கள் அவை! எந்த நேரமும் மனம் நாட்டியத்தை பற்றி கொண்டு நிற்கும். மனம் பாடிக்கொண்டே இருக்கும். சலங்கையை கட்டிக்கொண்டு இருவரும் நடுநிசி வரைக்கும் ஆடுவார்கள். ஆடி களைத்து அங்கேயே ஒரே போர்வையிலே சுருண்டு கொண்டு தூங்குவார்கள். பஞ்சவன் மாதேவி சக்கரவர்த்தி உடையாரை காதலிக்கிறாள் என்று தெரிந்ததும், தில்லையிலிருந்து தஞ்சைக்கு வருகிறாள் என்று தெரிந்ததும் சீருடையாள் திருவாரூரிலிருந்து ஓடி வந்தாள். சந்தோஷப்படுவாள் என்று நினைத்தால் விக்கி விக்கி அழுதாள். அரசரையா நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய்? அது முடியுமா? நீ வெறும் ஆட்டக்காரிதானே. உன்னால் பட்ட மகிழ்ச்சிகளுக்கும் மற்ற மனைவிகளுக்கும் ஈடு கொடுக்க முடியுமோ? வெறுமே வேலைக்காரி ஆகிவிடுவாயோ என்று பயமாக இருக்கிறதடி என்று விம்மினாள் சீருடையாள். என்னை தெரியாதா உனக்கு? அரசர் என் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அம்மாதிரியெல்லாம் எந்த இழிவும் எனக்கு நடக்காது. நீ ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று கேட்டபோது, வாழ்நாளில் திருமணமே செய்ய மாட்டேன். கடைசி வரை தேவரடியாராகவே இறைவனுக்கு பணி செய்கின்ற பெண்ணாகவே இருப்பேன் என்று சீருடையால் சூளுரைத்துவிட்டு போனாள். ஆனால் மத்திம வயதில் நித்த வினோத பெருந்தச்சனை அவள் காதலிக்கிறாள் என்று கேள்விப்பட்டு பஞ்சவன் மாதேவி சந்தோஷமடைந்தாள். ஒரு ஓலை நறுக்கில் வாழ்த்துக்கள் சொல்லி மஞ்சள் பூசி காரை என்கின்ற அட்டிகையும் பெரிய ஹாரமும் பரிசாக கொடுத்தனுப்பினாள். நன்றி சொல்லி அவரிடமிருந்து மலர் மாலை பஞ்சவன் மாதேவிக்கு வந்தது. குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் வேறு திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதும் சீருடையாளே தமக்கு எல்லாம் என்று இருப்பதாகவும் கேள்விப்பட்ட போது பஞ்சவன் மாதேவியின் மனம் சந்தோஷத்தில் மிதந்தது. ஆகா, இப்படியும் நல்ல ஆண்கள் இருக்கிறார்களே! தேவரடியார்களை போக பொருளாக நினைக்காமல் குல பெண்களாக நினைக்கின்ற உத்தமர்கள் இருக்கிறார்களே என்று சந்தோஷப்பட்டாள். அந்த சீருடையாள் இப்போது ஒரு சாதாரண மறவனால் அடிபட்டாள் என்று தெரிந்ததும் கோபம் வந்தது. அந்த மறவன் குடித்துவிட்டு ஆபாசமாக பேசியதாகவும் அதை கண்டிக்க சீருடையால் முயற்சித்த போது அவளை துரத்தி வந்து அடித்ததாகவும் கேள்விப்பட்ட போது கடும் கோபம் ஏறிற்று. அங்கு நடந்த குற்றங்களில் சீருடையால் ஈட்டி காட்டியதோ, மறவன் கழியால் அடித்ததோ, அதற்கு முன்பு ஆபாசமாக பேசியதோ, அங்கு மக்கள் கூட்டமாக நின்றதோ தவறாக வராது. குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் மறவனை கட்டி வைத்து அடித்ததுதான் மிக பெரிய குற்றமாக பேசப்படும். ஆனால் குணவனை தண்டிப்பதை சக்கரவர்த்தி விரும்ப மாட்டார். பெருந்தச்சர் குஞ்சரமல்லர் அப்படி ஒரு வேளை அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை கடுமையாக எதிர்ப்பார். சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமம். குணவனை மன்னித்து விடுவார்களா, தண்டனை தருவார்களா? ஒருவேளை குணவனுக்கு ஒரு சிறிய தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் சிற்பிகள் கூட்டமும் அதை ஏற்காது.
தங்களால் தான் இந்த கோயில் பணி சிறப்பாக நடைபெறுகின்றது என்ற கர்வம் அங்கு கிளைவிட்டு பரவி இருக்கிறது. சிற்பிகளுடைய கர்வம் அதிகம்தான், ஆனால் அதைவிட மோசம் மறவர்களுடைய ஆட்டம். திடீரென்று கடை தெருவில் வாள் சுழற்ற துவங்கி விடுகிறார்களாம். ஒருவருக்கு ஒருவர் வெறுமே அடித்துக் கொள்கிறார்களாம். ஏய் ஊய் என்று உரக்க கத்துகிறார்களாம். தஞ்சையில் மட்டுமல்ல, குடந்தையில், நாகையில், சிறிய கிராமங்களில் மறவர்களின் அட்டகாசம் பற்றி தகவல்கள் வந்த வண்ணம்தான் இருந்தன. சில இடங்களில் வீரர்களுக்கு கசையடிகளும் கிடைத்தன. ஆனால் தஞ்சையில் அவ்வளவு அட்டகாசங்கள் இல்லை என்று சொல்லப்பட்டு வந்தது. சக்கரவர்த்தியின் உளவாளிகள் இந்த செய்தியை உடனடியாக அரண்மனைக்கு கொண்டு வந்தபோது பஞ்சவன் மாதேவி மடக்கி விசாரித்து கொண்டாள். அரசர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார், என்னிடம் சொல் என்று விவரம் கேட்டு வாசலில் நிறுத்தி கொண்டாள். சண்டை குறித்து மறவர்கள் கோபமாக பேசுவதாகவும் பிறகு தகவல்கள் வந்தன. மறவர்களை எவரும் மதிப்பதே இல்லை என்கின்ற குமுறல் இருந்ததாய் ஒற்றர்கள் சொன்னார்கள். அப்போதுதான் அரண்மனை முற்றத்தில் பெரியதாக சத்தம் கேட்டது. அரண்மனை முற்றத்திலேயே ஏதேனும் கலகம் துவக்கி விட்டார்களா என்று பயந்து போய் பலகனி வழியாக பஞ்சவன் மாதேவி எட்டி பார்த்தபோது குடித்துவிட்டு ஒரு வீரனும் நிலையாக ஒரு வீரனும் நின்று வாக்குவாதம் செய்வது தெரிந்தது. குதிரையை பிடித்து கொண்டிருந்த வீரன் விலகி விலகி போக அவனை கோட்டை காவலன் போல உடை அணிந்தவன் மடக்கி மடக்கி நிறுத்தி கத்தி கொண்டிருந்தான். ஆனால் என்னவென்று காதில் சரியாக விழவில்லை. வீரர்கள் விலக்கிய போதும் அந்த கோட்டை காவலன் தான் அதிகமாக பேசினான். பலகனியிலிருந்து பஞ்சவன் மாதேவி பார்ப்பதை கவனித்துவிட்ட அந்த குதிரை வீரன் சட்டென்று குதிரையின் மீது ஏறிக்கொண்டு விலகி போக இந்த கோட்டை காவலனோ தனியே கத்தி கொண்டிருந்தான். யாரோ மடக்கி அவன் வாயில் துணி போட்டு இறுக்கி இழுத்து கொண்டு போனார்கள். பஞ்சவன் மாதேவி இது பற்றி விசாரிக்க உத்தரவிட்டாள். அரண்மனை முற்றத்திலேயே இப்படி ஆபாசமாக கத்துகிறவன் யார் என்று கோபமடைந்தாள். விசாரித்து வந்தவர்களோ பெரிய கதை சொன்னார்கள். நேருக்கு நேர் சண்டைக்கு வா என்று கோட்டை காவலன் அழைப்பதாக சொன்னார்கள். சிறுதளத்து சிங்களாந்தக தெரிஞ்ச கைகோள படையின் குதிரை சேவகனாக இருக்கின்ற விச்சாதர முத்தரையனும் கோட்டை காவலனாக இருந்து மேலே சாளுக்கியம் போய் திரும்பிய காரி குளிப்பாகையும் சண்டையிட்டு கொண்டதாக விவரம் சொன்னார்கள். காரணம் பெண் என்று சொன்னார்கள். தாய் மாமனின் மீது அந்த பெண் காதலாக இருக்கிறாள். ஆனால் அத்தை பையன் தனக்கு வேண்டும் என்று அவரிடம் ஆசை தெரிவித்து இருக்கிறான். தாய் மாமன் அந்த பெண்ணை தான் திருமணம் செய்வதற்கு இல்லை என்று மறுத்திருக்கிறான். அத்தை மகனை திருமணம் செய்ய தனக்கு விருப்பம் இல்லை என்று அந்த பெண் சொல்லிவிட்டாள். இருவருமே எந்த முடிவுக்கும் வராமல் 3-4 வருடங்கள் முரண்டி கொண்டிருக்கிறார்கள். யார் சண்டைக்கு அழைப்பது? பஞ்சவன் மாதேவி விசாரிக்க கோட்டை காவலனான காரி குளிப்பாகை என்று தெரிந்தது. அப்படி சண்டை ஏற்பட்டால் யார் வெற்றி பெறுவார்கள்? வெகு நிச்சயம் விச்சாதர முத்திரையன் என்று சொன்னார்கள். கொதிப்பில் இருந்த பஞ்சவன் மாதேவி பட்டென்று முகம் மலர்ந்தாள். அரண்மனை வளாகத்திலேயே ஒருவன் குடித்துவிட்டு பெரும் குரல் கொடுக்க முடியும் என்றால் மற்ற இடங்களில் இந்த மறவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள் என்று உரக்க உளவாளிகளை நோக்கி கேள்வி கேட்டாள். அவர்கள் ஆம் என்று தலையசைத்தார்கள். நல்லது, விச்சாதர முத்திரையனிடம் போய் தனி போருக்கு சரி என்று சொல்ல சொல். தூண்டிவிடு. மிக வேகமாக மறுத்தால் இது பஞ்சவன் மாதேவி கட்டளை என்று சொல். அப்படியும் மறுத்தால் என்னிடம் அழைத்து வா. அவர்கள் சரி என்று சொல்லி வணங்கி விடை பெற்றார்கள். சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் இரவு எழுந்து உட்கார்ந்ததும் சுட சுட பசும்பாலும் கனிந்த வாழைப்பழங்களும் கொடுத்தார்கள். பகல் முழுவதும் மருந்தின் வேகத்தில் உறங்கிய உடையார் உற்சாகமாக இருந்தார். எப்படி தூங்கியிருக்கிறேன் பஞ்சவன் மாதேவி, இம்மாதிரி நான் தூங்கியதே இல்லை என்று பெரும் குரலில் சொன்னார். ஒரு விஷயம் தயவு செய்து மனதுக்குள் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் என்றாள். என்ன? உங்களுக்கு வயதாகி கொண்டே போகிறது. நல்ல ஓய்வு தேவைப்படுகின்ற நேரம் இது. இனியும் அதிகமாக உங்களை சிரமப்படுத்தி கொள்ள வேண்டாம். அதாவது எனக்கு மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துகிறாயா? சர்வேஸ்வரா, சற்று சும்மா இருங்கள். என்ன பேச்சு இது விளக்கு வைக்கும் நேரத்தில்? பஞ்சவன் மாதேவி மெல்ல அதட்டினாள். அரசரின் எல்லா மனைவியரும் வந்து குழுமினார்கள். உடல் நலம் விசாரித்தார்கள். வேறு ஏதாவது பேசுங்களேன் என்று அரசர் சொல்ல பஞ்சவன் மாதேவி மெல்ல அரண்மனை முற்றத்தில் நடந்ததை சொன்னாள். அரசர் புருவம் உயர்த்தினார். சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனை நான் நாளை காலை சந்திக்க வேண்டும் என்று விரும்பியதாக சொல். அதற்கு முன்னர் ஓலை நாயகத்திடம் தஞ்சை அரண்மனைக்கு உள்ளேயும் வெளியேயும் தஞ்சை நகரிலும் கோயில் புறத்திலும் எவரும் மது அருந்தக்கூடாது என்று நான் உத்தரவிட்டதாக சொல். மருத்துவர்கள் பரிந்துரைத்த நோயாளிகள் மட்டும் இதற்கு விதிவிலக்கு. கோயில் பூசாரிகள் வெறியாட்டம் நடத்தும் நேரத்தில் மது அருந்த தடையில்லை என்று சொல்லிவிட்டு
குளிர்காலங்களிலும் இது தளர்த்தப்பட மாட்டாது. மது அருந்துதல் தஞ்சைக்கு வெளியேதான் நடத்தப்பட வேண்டும் என்று என்னுடைய அழுத்தம் திருத்தமான உத்தரவை பறை அறிவிக்க சொல். இந்த உத்தரவு எழுதப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணன் ராமன் அவர்களிடம் படிக்கப்பட்டு அவர் சரிபார்த்து அவர் அபிப்பிராயம் சொன்ன பிறகு பறை அறிவிக்கட்டும். இது குறித்து ராஜேந்திரன் ஏதேனும் சொல்ல வேண்டுமென்றால் அவனும் சொல்லலாம். பட்ட மகிழ்ச்சி உட்பட எல்லா மனைவியரும் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இது சற்று வேகமான உத்தரவோ என்று பயந்தார்கள். அரண்மனைக்குள்ளே ராஜேந்திரர் மது அருந்துவது உண்டே, சில சமயம் ராஜராஜரும் அருந்திருக்கிறாரே என்று யோசனை சிலருக்கு வந்தது. இனி தஞ்சை நகருக்குள் நான் ஒரு காலும் மது அருந்த மாட்டேன், இது சர்வேஸ்வரன் ஆணை, அரசர் உரக்கச் சொன்னார். அரசரின் மனைவியர்கள் திகைத்தார்கள். இந்த செய்தி தஞ்சையிலுள்ள சேனாதிபதிகளுக்கும் முதல் மந்திரி ஸ்ரீ கிருஷ்ணன் ராமனுக்கும் முக்கிய அதிகாரிகளுக்கும் வேகமாக சொல்லப்பட்டது. அரசருடைய உத்தரவை ஓலையில் எழுதி கொள்கின்ற ஓலை நாயக அதிகாரிகள் அரண்மனை நோக்கி விரைந்தார்கள். பஞ்சவன் மாதேவி மறுபடியும் தனியாக அரண்மனையின் மேல் மாடத்துக்கு வந்தாள். ஆழமாக யோசித்தாள். போர் செய்வது மட்டுமே மறவர்களுடைய பணி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் பணிகளில் முழுமையாக ஈடுபடாமல் அருகே நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். நேற்று வரை யானைகளாலும் மாடுகளாலும் கற்கள் மேலே போயின. இப்போது உயரம் அதிகமாகிவிட்டது. மாடுகள் அந்த உயரத்துக்கு ஏற முடியாமல் மிரளுகின்றன. மேலே போக போக கற்பலகையின் அளவு சிறிதாகிவிட்டது. எனவே தலைச்சுமையாக கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு போனால்தான் நன்றாக இருக்கும் என்று யோசித்தாள். இன்னும் அதிகமாக ஆட்கள் தேவைப்படுகின்ற காலம் வந்துவிட்டது. இதைவிட மிக பெரிய வேலை குவித்த மண்ணை எடுத்துக்கொண்டு போய் மறுபடியும் வேறொரு இடத்தில் கொட்டுவதுதான். ஆயிரக்கணக்கில் வண்டி மாடுகள் இருப்பினும் மனிதர்கள்தான் வெட்ட வேண்டும், மண் அள்ளி கொட்ட வேண்டும். அடிமை வீரர்கள் மட்டும் போதாது. விமானத்தின் உச்சியில் கலசம் வைத்தும் விமானத்தை சுற்றியுள்ள மண் வேட்டை அகற்க வேண்டும். அசுர வேலை அது. ஏராளமாக குவித்து விட்டார்கள். விரைவாக மண்ணை வெளியே எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு தாமிர தகடு வேலை. அதற்கு பிறகு பொன் தேய்க்கும் பணி. நினைக்க நினைக்க மலைப்பாக இருக்கிறது. இந்த வேலையினுடைய கடினம், இந்த வேலையினுடைய அவசியம் உணராமல் இந்த மறவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்களே, ஊர் சண்டையும் இழுக்கிறார்கள். போரிட்டு திரும்பிவிட்டால் என்ன, ஜகத்தையே வென்று விட்டதாக நினைப்பா? மறவர்கள் மட்டுமே பெரிய வீரர்களா? அந்த ஒற்றற்படை தலைவன் அந்தணன் வைணவதாசனை காவு கொடுத்துத்தானே இந்த வெற்றி வாங்கப்பட்டது. வேதம் சொல்லுகின்ற மருவூர் அந்தணர்கள் ஒற்றர்களாக போக சம்மதித்ததால் தானே எதிரே இருப்பது படைகள் அல்ல, வெறும் பொம்மைகள் என்று தெரிந்தது. அந்தணர்கள் யாரும் மாலை போட்டுக்கொண்டு இப்படி நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வரவில்லையே, குடித்துவிட்டு உளரவில்லையே. சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டுகின்ற பரமசுவாமி கோயிலுக்கு கங்கை நீர் எடுத்து வருவதாக சூளுரைத்து விட்டு போனார்களே, இதைவிட மிகப்பெரிய வீரம் உண்டா? எவ்வளவு காரிய தெளிவு, எத்துணை மன உறுதி, எவ்வளவு விவேகம்! குடித்துவிட்டு ஆடுகின்ற கோரம் இல்லை. போரை விட்டு விலகி பௌத்தனாகின்ற குழப்பமும் அவர்களுக்கு இல்லை. இதை இந்த மறவர்களுக்கு யார் எடுத்து சொல்வது? இந்த சிற்பிகளுக்கு தலைக்கணம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்ன செய்வது? அனுசரித்துத்தான் போக வேண்டும். இப்பேற்பட்ட மகத்தான காரியத்தில் ஈடுபடுகின்ற சக்கரவர்த்தி எந்த கர்வமும் இல்லாமல் அமைதியாக மனைவி மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தலைக்கு தலை என்னால் தான் என்று ஊர் முழுக்க விதவிதமாக கோயில் பற்றி கர்வத்தை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ராஜராஜிக்கு தனித்த கர்வம். சக்கரவர்த்தியை பற்றி நாட்டிய நாடகம் எழுதிவிட்டாளாம். சந்திர சூரியர் உள்ள வரையில் அவர் புகழ் பாடுவதற்கு இந்த நாட்டிய நாடகம்தான் ஆதரவாக இருக்குமாம். சூரிய சந்திரர் உள்ள வரையில் சக்கரவர்த்தியின் புகழை இவள் காவியம்தான் சொல்ல வேண்டுமா? இவளுடைய எழுத்துதான் பறைசாற்றுமா? என்ன பேதமை இது! உலகத்தில் எது நிற்கும், எது நிற்காது என்று யார் சொல்வார்கள்? யாரால் அனுமானிக்க முடியும்? பஞ்சவன் மாதேவிக்கு எதனாலேயோ சட்டென்று எல்லாவற்றிலும் ஒரு சலிப்பு வந்தது. பொறுப்பில்லாமல் மொத்த ஜனங்களும் இயங்குவதை பார்க்கும்போது எதற்காக இவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற கோபம் வந்தது. எனக்கே இப்படி இருக்கிறது என்றால் என் புருஷனுக்கு எப்படி இருக்கும்? அவருடைய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் பிறரால் தொந்தரவு செய்யப்படுகிறது பற்றி பார்க்கும்போது எத்துணை கோபம் வரும். ஆனால் அவர் பரபிரம்மமாய் அது அப்படித்தான் நடக்கும் என்ற எண்ணம் உடையவராய் அமைதியாக இருக்கிறாரே. எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையோடு மௌனமாக இருக்கிறார். ஆனால் உள்ளூர என்ன புழுக்கமோ எத்தனை வேதனையோ யார் அறிவார்கள்? பட்ட மகிழ்ச்சியோடு உட்கார்ந்து பேசுவதும் மற்ற மனைவியருக்கு கதை சொல்வதுமாக எத்துணை குதூகலமாக அவர் வலம் வருகிறார். ஆனால் என்னை பார்க்கும்போது மட்டும்தான் கவலையெல்லாம் அவருக்கு உடனே வந்து அப்பிக்கொள்ளும்.
என்னிடம் மட்டும்தான் இரவெல்லாம் புலம்புவார். நான் புருஷன் புலம்புவதை கேட்பதற்காகவே நியமிக்கப்பட்ட மனைவி. அது அவர்களுக்கு புரியாது. உனக்குத்தான் புரியும் என்று அரசாங்க சுமை முழுவதும் என் தலையில் திணித்துவிட்டு போய்விட வேண்டியதுதான் சக்கரவர்த்தியின் வேலை. நான் என்னை பற்றி அதிகம் அலட்டிக் கொள்கிறேனோ என்று தெரியவில்லை. ஆனால் நிம்மதியே இல்லை. அவரை கைப்பிடித்ததிலிருந்து உள்ளத்தில் நிம்மதியே இல்லை. மோகத்துடன் ரதியை தேடிக் கொண்டிருந்த அந்த மன்மதன் எப்போதோ செத்து போய்விட்டான். மேல் தளத்தின் படிகளில் அமர்ந்து அப்படியே தலை சாய்த்து சுருண்டு கிடந்தவளை ஒரு அதிகாரிச்சி எட்டி பார்த்துவிட்டு போனாள். அடுத்த சில நொடிகளில் அவள் அமர்ந்திருந்த விதம் சக்கரவர்த்திக்கு சொல்லப்பட்டது. என்னை பற்றி கவலைப்பட எனக்கென்று ஒரு ஜென்மம் இருக்கிறது என்று நினைத்து சக்கரவர்த்தி சந்தோஷப்பட்டார். ஒவ்வொரு முறையும் அரசர் அறையின் குறுக்கே நடந்து பலகனி வழியாய் அரண்மனை முற்றத்தை பார்க்க ஒற்றர்கள் மூலம் வந்த தகவலை அங்குள்ள அதிகாரச்சிகள் மெல்லிய குரலில் மன்னருக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சோழ தேசத்தின் ஒவ்வொரு அசைவு பற்றியும் இடைவிடாது அந்த மனிதனுக்கு தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தன. பல்வேறு விதமாய் வந்த விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து பின்னலிட்டு கொண்டிருக்க சக்கரவர்த்தியின் முகம் மட்டும் மலர்ந்த விதமாய் குதூகலமாய் மனைவியரோடு சல்லாபித்து கொண்டிருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.